ஹலோ ஹால். இந்த ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் அதை வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வந்து ரெண்ட்டோ லீஸோ விடலாமா? அப்படி விடுறதுனால நிறைய இஷ்யூஸ் வந்து ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னால், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஓனர் இருக்கார். அவர் வந்து அவரோட ஃப்ளாட்டோ ஒரு ஆஃபீஸ்க்கு விடுறாரு. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு விடும்போது விடலாமா அப்படின்னு சொன்னால் விடலாம். ஆனால் வந்து எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். சில ஸ்ட்ரீட்ஸ் வந்து கமர்ஷியல், சில ஸ்ட்ரீட்ஸ் ரெசிடென்ஷியல், சிலது வந்து செமி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ்னு வந்து கார்ப்பரேஷன் பிரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது, அப்படி செக் பண்ணாலும் உங்களுடைய அசோசியேஷன் இருக்கும், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த கேஸ் என்னென்னா, ஈசிஆரில் வந்து ஒரு கேஸு, ஒரு 100 அப்பார்ட்மெண்ட் ஹைரைட் ஃப்ளாட்ஸ். ஹைரைஸ்னால் ஒரு 10 floors உள்ள ஒரு ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸ். அது 100 500 ஃப்ளாட்ஸ் இருக்காங்க. அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஆஃபீஸ் பர்பஸ்க்கு விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுது மற்ற ரெசிடென்ட்ஸ், அங்கே இருக்க டெனன்ட்ஸ், ஹவுஸ் ஓனர்ஸ், ப்ளஸ் பர்டிகுலர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ். இங்கே எல்லாரோடைய பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் அந்த ஃப்ளாட் ஓனர் வந்து ஆஃபீஸ் பர்பஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய எங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு லை ஆகுது, அது கமர்ஷியலாக, ரெசிடென்ஷியலாக, செமி கமர்ஷியலான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, உங்கள் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனோட பைலாஸில் இதெல்லாம் அப்ரூவ்டான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு தான் விடணும். ஒன்று. ரெண்டாவது, விடும் பட்சத்தில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ளாட்டுக்கு ஒரு கார் பார்க்கு 2 2 வீலர் தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு விட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10 எம்ப்ளாயீஸ்க்கு வராங்க. இப்போ ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்கிட்ட என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு விட்டுட்டாங்க சார், அங்கே 25 பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதில் 5 காரு 20 பைக்கு ப்ளஸ் அந்த ஆஃபீஸ்க்கு விசிட்டர்ஸ் வேறு வராங்க. ஸோ வந்து இது வந்து பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது, என்ன லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் வந்து அங்கே கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அலோவ் பண்ணலாமா இல்லையானா அது உங்கள் பைலாஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த பைலாஸ் படி அவங்க விட்டுருக்காங்களான்னு செக் பண்ணணும். ப்ளஸ் பைலாஸ் படி விட்டாலும் விடலனாவும் அவங்க போர்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் லோக்கல் கார்ப்பரேஷனில் அப்ரூவல் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கார்ப்பரேஷனில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எங்கள் பைலாஸ் ஸோ இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இயங்கிட்டுருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்படி நிறைய இடத்துல ஆக்ஷன் எடுத்து ஃபைன் பண்ணி சொல்யூஷனும் கிடச்சிருக்கு. ஸோ டு ஹோலிஸ்டிக் திங், ஹவுஸ் ஃப்ளாட் ஓனர் உங்கள் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கார்ப்பரேஷனில் அதுக்கு வேண்டிய அப்ரூவல், தட் இஸ் ரெசிடென்ஷியல்லேருந்து கமர்ஷியலாக கன்வெர்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு விட முடியும். அண்ட் அப்படி விடும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனில் பர்டிகுலர்லி பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வருது. ஸோ உங்களுக்கு என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் விடணும். அதுக்கு மேலே வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியில் ரோட்டில் தான் விட்டாகணும். ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமான விஷயம், எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நான் பாட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டேன், இந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தாங்கன்னா, பிஃபோர் யூ சைன் த அக்ரிமெண்ட் வித் த ஃப்ளாட் ஓனர் அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட ஒரு டிஸ்கஷன் வைங்க. அங்கே ஏதாவது ஓல்டு டியூஸ் இருக்கா, இல்லை பைலாஸ் படி இது அலோடா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் கார்ப்பரேஷனில் அப்ரூவல் வாங்காமல் உங்கள் ஆஃபீஸ் போர்டை ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில் வைக்கக்கூடாது. ஒன்று. ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். எஸ், நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கார்ப்பரேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து ரெசிடென்ட் அப்பார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு, பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குது, இதால் வந்து இவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் வந்து 25 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் விசிட்டர்ஸ் வர்றாங்க, இதால் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கார்ப்பரேஷன் வந்து கரெக்டாக வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஃபைன் பண்ணுவாங்க, சில இடத்துல சீலும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பி கிளியர். இது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் மாறும். பர்டிகுலர் ஓஎம்ஆரில் இருக்குன்னா ஓஎம்ஆர் மேலே ஒரு லா, ஓஎம்ஆருக்குள்ளே கட் ரோட்ஸில் ஒரு லா, இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் கார்ப்பரேஷனாக பஞ்சாயத்தாக இதெல்லாம் இருக்கும். உங்கள் பைலாஸ் செக் பண்ணுங்கள், லோக்கல் கார்ப்பரேஷன் லாஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அதர்வைஸ் சீரியஸ் ஃபைன் வரும், லீகல் ஆக்ஷன்ஸும் பாயும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.